வணக்கம் நண்பர்களே. சூப் கதைகள்ல வந்து பசங்களுக்கு அதிக சூப் விழுந்திருக்கா இல்ல பொண்ணுங்களுக்கு அதிக சூப் கிடைச்சிருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஆனா நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஷேர் யோர் டேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ், ஃபர்ஸ்ட் ஃபன்னி அந்த மாதிரி டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸ்டோரி போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருத்தவங்களும் ரிப்ளை பண்ணல. ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல கதைன்ட்டு எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல இருந்து செலக்டிவா நான் கொஞ்சம் எடுத்து அதிகமா டேட்டுக்கு போய் செருப்படி வாங்கி வந்தது பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறீர்கள் என்று நினைத்தால் பசங்க சொல்ல விருப்பப்படலையா இல்லன்னு எனக்கு புரியல. ஆனா பொண்ணுங்க நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க தமிழில் பார்த்த மாதிரி ஐ ஆல்சோ ஷேர் மை டேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய டேட் எக்ஸ்பீரியன்ஸுமே ஏதாவது நீங்க கீழே கமெண்ட்ல போடனாலும் போட்டு ஷேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இவரு சார்ஜ் ஏத்துக்கிறதுக்கு நான் லவ் பண்ணதெல்லாம் சொல்லணுமா? பட் என்னோடது நான் சொல்றேன், நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? கடைசியில சொல்றேன். இப்போவே நீங்க ஸ்வைப் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு கடைசியில் எங்க ஸ்வைப் பண்ண உங்களுக்கு தெரியாது. Once I downloaded a dating app and created an account in it for fun. Dating app for fun, you created an account. இத ஜாலி நடத்திட்டு ஒரு லவ் பேக்ஸ் அத்துட்டு வந்திருக்கு Bro. And I did date him for a month and he broke up by telling me that he doesn't have any time to spend with me, and now I study in his college and his department. I see him often. He seems to be scared of me. எனக்கு என்னமோ பார்த்தா நீங்க தேடி அந்த பையன் எந்த காலேஜ் படிக்கிறான்ட்டு போன மாதிரியோ, அவன் டிபார்ட்மெண்ட் தேடி போய் உட்கார்ந்த மாதிரி, அவனை வேணும்ட்டே வந்து ட்ராமடைஸ் பண்றதுக்காக போன மாதிரியும் தெரியுது. மற்றவங்க வாழ்க்கையில நம்ம சொல்வதெல்லாம் உண்மைக்கு விளையாடக்கூடாது. seems to be bit happy because அவனை பார்த்து வந்து பயப்படுறான். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பசங்க இதே மாதிரி சொன்னா he's very misogynistic அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொண்ணுங்க இந்த மாதிரி சொன்னா என்ன சொல்லுவாங்க? misogynistic opposite என்னன்னு சர்ச் பண்ணலாம். மிசாண்ட்ரி அப்படின்ட்டு. ஆனால் இது மிசாண்ட்ரிக்குள்ள ஒருமான மீனிங் ஹேட்ரட் ஆஃப் மென். சரி நம்ம ஏதோ சொல்ல வரோம்னு சொல்லி தப்பா இருப்போது. பட் அக்கா சீம்ஸ் டு பி பிட் ஹாப்பி. I went on a train to meet her and I got travel sickness, so I got there. I was covered in sickness. காதலோட போன்னு சொன்னா பையன் காய்ச்சலோட போயிருக்கா. லவ் பண்ணிட்டு இருக்க கப்பிள்ஸ்குள்ள வந்து இது வந்து ட்ரூவா ஃபீல் பண்ண முடியும். So we'll skip to the next one. Hide my name. We went on a date after I repeatedly said a relationship wouldn't work out between us. Okay guys, இது கொஞ்சம் சோக கதையா மாறிட்டு இருக்கு நினைக்கிறேன். He still insisted, so we went to a cafe. The first thing out of his mouth was பதில் சொல்லு. ஏன் யோசிக்க கூட மாட்ற? Yes or no? ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட? என்ன? For context, we know each other for only 2 weeks. பசங்களா 2 வாரம் தான் உனக்கு அந்த பொண்ணே தெரியும்டா. பதில் சொல்லு, என்ன யோசிக்க மாட்டேங்கிற? கல்யாணம் இவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு கேடு. First date, after I explained him why it isn't a good idea while my food was going cold. Okay, சோறு முக்கியம். He got up and left. I paid for both of our uneaten food. 2 days later he asked me for a second date. The audacity of his dude. I had to block him though. I feel bad but it wasn't right for him. Bro, இதுக்கு நீங்க பேடெல்லாம் ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒருத்தன் வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியாது 2 வாரம் பழகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சத்தியமா நல்லா ப்ரோ சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவனே தான் வந்து அங்கே ட்ராமடைஸ் பண்ணிட்டு அவரே வந்து அங்கே சாப்பாடை வச்சுட்டு போயிட்டு பாவம் இந்த அக்கா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஓனராக நான் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன்? யாராவது ஒருத்தங்க பே பண்ணுங்கன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். அட்லீஸ்ட் இட்ஸ் ஓகே ஃபைன் கைஸ். பட் ஸ்டில் இந்த மாதிரி பசங்களே கொஞ்சம் இருக்காதீங்கடா ப்ளீஸ். ஸ்டடி பெஸ்ட்டை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? ஓகே, அடுத்தது. Spent 1 hour just staring and looking so weird. Plus he was an introvert. Ate dinner and left. I think இது வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் மீட் பண்ணிருப்பீங்க, பேசுறதுக்கான கான்வர்சேஷன் இருந்திருக்காதுன்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அப்புறம் நீங்க அப்படியே வந்து அங்க ஒரு பாஸ் கொடுத்து சரி அந்த டைம் ஓட்டிட்டா கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். கைஸ், பெரிய ஸ்டோரி வந்துட்டு இருக்கு கைஸ். இன் மை காலேஜ் செகண்ட் இயர், எனக்கு பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான். ஹிஸ் கிளாஸ்மேட் சாமி. ஓகே, somewhere in college and wanted to talk to me. நான் பாட்டுக்கு 7 தான் இருந்தேன். வந்துட்டு அவங்களே பேசி கன்ஃபெஸ்ட் ஃபீலிங்ஸ். இப்போ வரைக்கும் ஐ லவ் ஹிம் so much. 6 months நல்லா டேட் பண்ணிட்டு நடுவில் நிறைய சண்டை. ஓகே, சண்டை வந்தோடனே he was fed up of convincing me. Yeah, see, in a
ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அந்த ஹனிமூன் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும் கைஸ். அப்போ அது பயங்கரமாக இருக்கும், ஒரே ப்ளூஸாக இருக்கும், மே காட் அப்படின்னு இருக்கும். அப்புறம் தான் அவங்க யூ ஸ்டார்டட் டு ஃபீல் அதர் பர்சன்ஸ், அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ், நிறையா டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இருக்க தான் செய்யும். இட்ஸ் வெரி காமன் திங். ஹி வாஸ் ஃபெட் அப் ஆஃப் கன்வின்சிங் மீ, டேக்கிங் எஃபர்ட்ஸ் இன் ஸ்மால் திங்ஸ், அண்ட் ஹி காட் ஃபெட் அப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அண்ட் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னால் இதுக்கு மேலே முடியல. தென் ended up the relationship. தப்பு என் மேலே தான் இருக்குது, காஸ் நானும் ரொம்ப கோவப்பட்டேன். அண்ட் he got fed up, but I always feel ending something is not a solution. ஓகே, குட். உங்களுக்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது நல்ல விஷயங்க. லவ்ங்கிறது வந்து ப்ரிவிலேஜுங்கிறது போக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எப்போ வரும்னா, உங்களை சுற்றி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்து அதை நீங்கள் இன்னொரு பர்சன் கூட ஷேர் பண்ணி அதையும் அந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோஎக்ஸிஸ்ட் ஆகி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க இப்படி தான் நீங்கள் அது கூட பிளெண்ட் ஆகி, சந்தானம் படத்தில் சொல்லுவாங்க, இது இந்த கப்பு, இந்த கப்புக்குள்ள இது பிராண்டி, இது தண்ணி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சாதானே அந்த சரக்கு வருது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். இன்னும் முடியலையா? ஐ broke a lot cause of this, cried for a whole month. It's been 31 days exactly. So இப்போ நான் வெயிட் பண்ணவா? இன்னும் முடியல அக்கா. இப்போ நான் வெயிட் பண்ணவா இல்லை லீவ் ஹிம்? அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி ஐ ஃபீல். ஸோ ஐ எம் கன்ஃபியூஸ்ட். என்ன பண்ணலாம் ப்ரோ? சிம்பிளா என்ன சொல்வேன்னா, இப்போ லவ் பண்ணாலும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீ ஒரு இண்டிவிஜுவலா, அவனும் ஒரு இண்டிவிஜுவலா, ரெண்டு பேருக்கும் உங்க லைஃப்னு ஒன்று ஆரம்பிக்கும். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்பைன் பண்ணி எடுத்து டிராவல் பண்ணி போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இஃப் யூ ரியலி திங்க் தட் பர்சன் இஸ் வர்த் இட், ஆர் இஃப் யூ திங்க் ஹி மைட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஆர் ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஜஸ்ட் நீட் டு டேக் சம் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஹி டிட் டேக் எஃபர்ட்ஸ் டு கன்வின்ஸ் யூ. சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போட்டு வந்திருக்காங்க, அண்ட் அதை வந்து நீங்களும் பண்ணலன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் போது ஹி காட் ஃபெட் அப் அப்படிங்க போது மேபி ஹி டிடன்ட் கெட் த வேலிடேஷன் ஃபார் த ஒர்க் ஹி இஸ் டூயிங் அப்படிங்கிறது இருந்திருக்கலாமா இருக்கும். குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் சின்ன, எல்லாரும் சின்ன பசங்க தான்ப்பா. ஸ்டில் த கோல்டன் பீரியட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அந்த ஏஜ் அப்படின்னா மேபி ஃப்ரம் 24 to 26, 27 இந்த பீரியட்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட், நோ உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் லைஃப்ல. புட் இன் மோர் எஃபர்ட்ஸ் ஆர் எல்ஸ் ஹேவ் அ குட் பாண்டிங், ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப், டோன்ட் ஃபக் அப் திங்ஸ். பையன் உங்களுக்கு அந்த பையன் வந்து வேணும், என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸாக என்ன யோசிக்கிறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் யூ குட் கிவ் அ ட்ரை. ஹலோ, நம்ம இவ்வளோ பெரிய மேட்டர் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க. டேட் அப்போ பிசிக்ஸ் சார் வந்து இன்டரப்ட் பண்ணிட்டாரு. சை, சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல்லையா? இல்லை, எங்கள் ஸ்கூலில் நிறைய நடந்திருக்கு. நான் எந்த ஸ்கூல் படித்தேன் இந்த டைமில் சொல்ல மாட்டேன், பட் தெரிஞ்சுக்கிற என் பழைய வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? எங்கள் ஸ்கூல்லலாம் நிறைய நடந்திருக்கு. எங்கள் ஸ்கூலெல்லாம் வந்து ஓகே, ஒரு சூப்பரான கதை சொல்கிறேன், சரிங்களா? எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு டைம் ஃபுட்பால், நாங்கள் பயங்கர ஃபுட்பால் ஆடுவோம். பால் எப்பவுமே என் கிட்ட தான் வச்சிருப்பேன். இல்லை ஏதாவது பசங்களுக்கு டர்ன்ஸ் எடுத்துக்கும், அவங்க தான் அந்த பாலை பத்திரமா பார்த்துட்டு வந்த நாளுக்கு அப்படின்ட்டு. அன்னைக்கு என்கிட்ட இருந்துச்சு. நான் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் பாலை வந்து கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டேன். பார்க்கிங் லாட் வந்துட்டு நான் திருப்பி வந்து வரேன். நான் பீரோக்கு அந்த சைடில் ஒரு பையனும் பொண்ணு தேவர் லைக் என்ன பண்ணாங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. நான் வந்தோடனே டக்குன்னு இப்படி இப்படி ஒட்டி வச்ச கப்ப அப்படி பிரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டாங்க. ஆயிட்டு என்னடா இப்போ உள்ள வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரே ஷாக்கா இருந்தாங்க. நான் எனக்கு திரும்பி நீ என்ன பிரிஞ்சேன், திருப்பி சேர்ந்து நீங்க சேர்ந்து என்ன பண்ணுங்க, நான் பால் எடுத்துட்டு கிளம்புறேன். எங்க ஸ்கூல்ல இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த சினாரியோல நான் எனக்கு பதிலாக எங்க பிசிக்ஸ் மாஸ்டர் வந்திருந்தானா இந்த கதை நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு தோணுது. The audacity for you to say சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி என்ன அவசரப்படாதீங்கன்னு போங்க, போய் அடி வாங்கிட்டு போங்க. டேட்டிங் போக போது போலீஸ் கிட்டமா காத்திருந்து கண்ணி வச்சோட புடிச்சிருக்கேன். என் கண் பார்வையில இருந்து ஒரு பயம் தப்ப முடியாது. ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தோம், பட் இன்சூரன்ஸ் இல்ல. போலீஸ் யாரு இவங்கன்னு கேட்டாங்க. பயத்துல சிஸ்டர் சொல்லிட்டேன். நிறைய பசங்க பயந்த ஒரு இதுதான். பட் கைஸ், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ டேட் வித் அ கேர்ள், லைக் பி ஃபக்கிங் கான்ஃபிடென்ட், ஓகேங்களா? சும்மா வந்து அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா பண்ணி திருட்டுத்தனமா பண்றீங்கன்னா அதே கெத்தா பண்ணு. மாட்டினா ஆமா கெத்தா பண்ணு, சரியா? அப்படிலாம் நீ ஆம்பளே இல்லை. சும்மா அந்த பொண்ணு தைரியமா வந்திருக்கு. நீ என்னடா ஒரு சினாரியோல மாட்டுறீங்கன்னா யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் அந்த இடத்துல, சரிங்களா? சும்மா பயந்துகிட்டு அப்படி இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ, ஓகேங்களா? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராம். பட் அது அவர் ஃபீல் பண்ணி இப்ப சொல்றாரு, சிஸ்டர்னு சொல்லிட்டு அசிங்கமா போச்சுக்கிற மாதிரி. அந்த சினாரியோ யூ ஜஸ்ட் ஹேண்டில் இட் வெல் ஒன்லி, ஃபைன். வைல் வி கிஸ்ஸிங் த காஃபி ஷாப் ஓனர் என்டர் இன்டு சோ கூச்சமா ஆயிடுச்சுப்பா. ஓகே, கடைக்காரனா நல்லா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸ்டைல் பண்ணால என்னடா என் கடை இப்படி ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஓ சீரியஸாங்க ப்ரோ, கெட் அ ரூம் ப்ரோ. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. கிசிங் இஸ் நாட் அ வெரி பேட் திங், ஓகேங்களா? ஆனா என்ன மாதிரி கிஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல, பட் இட்ஸ் நாட் அ பேட் திங். சும்மா நீங்க உங்களுக்கு பிடிச்சா இருக்கீங்க, ஜஸ்ட் கிவ் எ ரேண்டம் கிஸ் அப்படிங்க போதெல்லாம் வந்து இடம் பொருள் ஒன்றும் பெருசா வரல. ஜஸ்ட் லவ் அ பர்சன், அதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து சீட்டிங் கதைகளும் கொஞ்சம் உள்ள வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் to it. ஸோ சீட்டிங் கதைகள் கேட்கும்போது கொஞ்சம் தட்ஸ் a bit sad, கொஞ்சம் பாவமாக இருக்கும் அது கேட்கலாம். பட் ஜஸ்ட் ஆஃப்டர் a week of dating he cheated on me. 7 நாள், just know him for 7 days. Okay, the funniest part is he confessed first. எதை கன்ஃபஸ் பண்ணார்? லவ் பண்றாங்க கன்ஃபஸ் பண்ணாரா, நான் சீட் பண்ணேன்னு கன்ஃபஸ் பண்ணாரா? பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து லைட்டா ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும். oh my god அப்படின்ட்டு. பட் ஸ்டில் 7 days தான். 7 நாள் தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பழக்கம் வருதுக்கு 21 நாள் ஆகும். அவர் 7 நாள் தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. Went on a date with a boy and got to know he's my distant relative. Basically brother type. Crying is only coming. I will go alone and cry. Bye. நிறைய கோயம்புத்தூர் இந்த சைடில் கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, ஈரோடு, கரூர் இதெல்லாம் இந்த பெல்ட், கொங்கு பெல்ட் சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சொந்தத்துக்குள்ள சொந்தங்கிற மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி வந்து ஒரு பொண்ணு இவங்க யாராவது பசங்களை பொண்ணுங்கன்னா அவங்க யாரிடம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம சொந்தத்தை ஏதாவது ஒரு எங்கேயோ தெரிஞ்ச ஒன்று விட்ட பங்காளி வீட்டோட அந்த வீட்டோட பாட்டு கொட்டி பெத்து போட்ட அப்படிங்கிற மாதிரி எங்காவது கனெக்ட் ஆகி என் தங்கச்சி அண்ணங்கிற முறை, பங்காளி முறை இப்படிலாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நோன் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. So what happened is like that girl, she was kind of like crushing on a guy. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு பிடிச்சி போச்சு. டக்குன்னு இவனா பார்ட்டிஸுக்கு போவாங்க and they did all the கசமுசாஸ். and கசமுசாஸ் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கசமுசா பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணி அழுதுகிட்டு சொல்லிட்டு இருந்தா, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் நான் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அழுகிறீங்க? வேற எதாவது ஆயிடுச்சா? ஐயோ குழந்தைங்கள தான் அப்படி அடிச்சா. அப்புறம் பார்த்தா அவன் எனக்கு வந்து அண்ணா மாதிரி அம்மா அப்படின்னு நான் எனக்கு இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவங்க கலைஞர்கள் இல்ல கொலைஞர்கள். டார்க் அப்படின்ட்டு இருந்துச்சு, கொஞ்சம் அது டார்க் பண்ணிட்டு. பட் ஸ்டில் கைஸ், நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இப்போ ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப வஸ்ட்டுங்க. அதாவது சொந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி, அண்ணா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவான், அப்பாவோட அண்ணாவை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ அவர் என்ன, அவரோட அந்த குழந்தைய வந்து நீ நெஃப்யூன்னு சொல்லுவாரா இல்லை பேரண்ட் சொல்லுவாரா? சத்தியமா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் குழந்தைய பத்துக்கிறதுக்கு டார்க்கா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம் நண்பரை பத்தி ஒரு கதை. ஓகே, ஐ வுடன்ட் சே இட்ஸ் a date, but I went out to meet your friend. அதை வந்து மறைச்சு விடுவேன். பட் தென் he ghosted. எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஆள் சஸ்ஸாக தோணி இருந்தால் கண்டிப்பாக அவன் கோஸ்ட் பண்ணியிருப்பான். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஐ நோ this guy. கண்டிப்பா இதே வேற ஏதாவது நம்ம பசங்கள்ல இருந்தா கண்டிப்பா அவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பேன். பட் it wasn't a date அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. That date wasn't successful for you and I think he didn't like you. Date வந்து work out ஆகல. Sorry for your loss. I went on a date bro. It turned out to be a 34-year guy catfishing as if he was in his teens. ஏய் யாரா 34 வயசுல டீனேஜ் மாதிரி லுக் இருந்தது? எப்படி ஒரு 34 வயசான பார்த்தா தெரியல எப்படின்ட்டு. நான் கோவால இருந்த போது ஒருத்தர் மீட் பண்ணேன். I thought he might be around 24 or 25, but turned out he was 39. ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நல்லா ஃபிட்டா இருந்தான், சூப்பரா. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அவன் தான் கைக்குள்ள வச்சுட்டு இருந்தான். எனக்கு இன்னும் ஒரு 24 25 இருப்பான், ஒரு 26 மேக்ஸிமம் இருப்பான்னு பார்த்தா he was 39. இப்போ அவருக்கு 42 வயசு ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா கொஞ்சம் பார்த்து டேட்டுக்கு போங்க. Be safe bro. I am 23 right now. I am a teetotaler and doesn't hear to English songs. Okay, please help me to fit myself in my generation. ஐயோ ப்ரோ, இப்பெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாத ஒரு இன்ஃபீரியாரிட்டி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் திங், கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி தப்பே கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பாட்டு கேட்டால் மட்டும் பொண்ணுங்களாம் வந்துட மாட்டாங்க, சரிங்களா? அது அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஏதோ இல்லை இந்த ஜென்ரேஷனுக்கு இங்கிலீஷ் பாட்டு கேட்டால் தான் இந்த ஜென்ரேஷனில் ஃபிட்னாக முடியும்லாம் கிடையாது. ரொம்ப மாட்டிங்கனால வந்து இந்த பாட்டுக்கு வைப் ஆகுறவன், இந்த ஜிங்கி ஜிங்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்குற மயக்கம் போட்டு எங்க வேணா வந்து போற சும்மா இறங்குறேன், இந்த பாட்டுக்குலாம் நான் வைப் ஆகிட்டு இருப்பேன். நான் இந்த சாங் என் பிளேலிஸ்ட் இதுதான் இருக்கும், இது இருக்கும். அப்புறம் மை நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் ஃபேவரட் பிளேலிஸ்ட் சாங் வந்து ப்ளே பண்ணிடுறேன் நான். This is என்ன சாங் தெரியுங்களா? அனுஷ்கா பீக் அப்படிதான் நாடு இது. அப்புறம் வந்து வளையப்பட்டி தவிலே தவிலே இந்த சாங்கு. பூமி எங்க சுத்துது, வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனதே, ஜோடி வந்து இப்போ ஜாலியானதே. இப்படி 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 இருங்க, தப்பே கிடையாது. See, I too listen to
இங்கிலீஷ் சாங்ஸ். நான் வந்து கன்யே வெஸ்ட், பேரனாய்ட் கேட்பேன். ரொம்ப நான் மனசார என்ஜாய் பண்ணதுலாம் வந்து இந்த சாங்ஸ் தான். அதெல்லாம் சும்மா ஒரு இப்படின்லாம். பட் உள்ள போனா இதுதான் வரும் வெளியில. அவனுக்கு தெரியும். நீங்க கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுங்க. நீங்க தைரியமா ஒருத்தங்கிட்ட போய் சும்மா பேசலாம். அது ஒரு போதும். இந்த ஜென்ரேஷன்ல ஃபிட் ஆகுறதுக்கு கிரைட்டீரியாஸ் அப்படின்னு ஒரு கிடையவே கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இந்த ஜென்ஸீஸ் இன் ஜென்ரேஷன் டீடோட்லர் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. சரிங்களா? If you are not doing anything, don't do anything. Don't step into anything. Or if you wanted to do that, have it in your control. அது ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? Share your dating experience bro. Of course bro. அதுக்கு தான் உட்கார்ந்திருக்கேன். ஓகே. So let me share my dating experience. இங்க தான் வந்து dating experience ஆரம்பிக்குது. எண்டில் போய் வீடியோ அவசரப்பட்டு பேடி போனவங்களுக்குலாம் வந்து பல்பா இருக்கும். ஸோ இதில் வந்து என்னோட ஒரு டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எண்டில் மேபி நான் இன்னொன்று தான் சொல்கிறேன். நான் என்ன மை ஃபர்ஸ்ட் எவர் டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் 11th எண்ட் ஆகிற டைம், 11th ஸ்டாண்டர்ட் படிப்போது எண்ட் ஆகிற டைம் கரெக்டாக. அப்போது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான். அவன் வந்து ஃப்ரெண்டோட முஸ்லீம் பையன். ஓகேங்களா? பேர் சொல்ல மாட்டான்னு தெரியுறாங்க. ஸோ பையன் பார்க்க செம்ம ஸ்மார்ட்டாக பயங்கர ஹேண்ட்ஸமாக இருப்பான். லிட்டரலி அவன் தான் அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கு அப்போ நான் காமெடியாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன். பட் அவனே பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவான். செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். அண்ட் சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ அவன் வந்து மச்சான் இந்த மாதிரி பொண்ணை பார்க்க போகிறேன்டா, நீ கூட வாடா. நீ என்ன ஏன்டா கூட்டிகிட்டு போகிறடா? நீ சும்மா வாடா, எதுக்கும் சேஃப்டிக்கு தான் அப்படின்னா. இப்படி தான் பசங்க பயந்துக்கு வாடகை உண்மை சொல்லணும். அப்போ நானும் வந்தேன். போனால் அங்கே வந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணோட வந்துருந்துச்சு. கூட வந்த பொண்ணு வந்து இன்னும் அழகாக இருந்துச்சு வேறு. நான் வந்து சைலண்ட்டாக சைடில் இப்படி பக்கத்து டேபிளில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது என்னாச்சுன்னு தெரியல, அந்த கூட அந்த பொண்ணு வந்து இந்த சைடு வந்து இந்த பக்கம் டேபிள்லேயே உட்காந்துட்டு உட்கார ஆரம்பிச்சேன். ஸோ வி போத் ஸ்டார்டட் டு டாக் ஃபார் ஒரு கொஞ்ச நேரம். அப்படிங்களா, நீங்கள் நான் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒட்டுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம். இல்லை வேறு ஸ்கூல், நான் வேறு ஸ்கூலு அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்கூல் டைம் இவ்வளோ சொல்லிட்டு. அண்ட் வி தாட் லைக் ஓகே. நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த இடம் கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட வந்து ஸ்ப்ளெண்டர் இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஷைன் ஒன்று இருக்கும், அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருந்துச்சு. இவன் வந்து RX வச்சிருந்தான். ஸோ அவன் RX சாவி எடுத்து சும்மா ரவுண்ட் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு நாங்கள் வி வெண்ட் பக்கத்தில் பூமராங்கோ நம்ம போலார் பூமராங்கோ வந்துச்சு ஞாபகம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் கதை பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ டேட் தான். ஃபன்னில இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் டேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதை நான் வந்து இப்போ டேட்டுங்கிறேன். அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கும் அங்கே இருக்கிறதுக்கு மைண்ட் இல்லை. என்னையும் அந்த பொண்ணு வழுக்கா டைம் தான் இழுத்துட்டு வந்திருக்காங்க போல அவங்க ஃப்ரெண்டு. ஐ வாஸ் வெரி ஓப்பன் டு கம்யூனிகேட். ஜாலியாக கம்யூனிகேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால வந்து குயிட் பண்ணேன். பட் அஃபீஷியலாக மேபி வில் கோ ஃபார் அ டேட் அப்படின்ட்டு போன கதையை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரீசென்ட்லி ஐ வெண்ட் ஆன் அ டேட். த காய் வாஸ் ஸோ குட் அண்ட் பிரிட்டி. த ஜோக் இஸ் he had 7 eggs. Must daddy. I'll accept that. Worst part is he is a gay for past 2 years and he is saying my honey is in fight with me, so I'm dating you. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட். என்ன எனக்கு புரியலையே. 7 eggs கே ஹனி ஃபைட்டிங் அடங்கும். ஐயோ, யூ ஹேவ் ரியலி குட் ஸ்டோரிஸ் டு டெல் டோலி. இப்போ எனக்கு என்ன கேள்வி, 7 eggs வந்து பொண்ணுங்களா பையனுங்களான்னு தான் தெரியல எனக்கு. அப்படி இருந்தாலும் 7 பசங்க எக்ஸ்னா என்னென்னலாம் நடந்திருக்குமா. போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன் ப்ரோ. வெளியே போயிட்டு ஒரு எமர்ஜென்சிடா நீயே பே பண்ணிட்டுன்னு சொல்லிட்டா. ஓகே, இது எனக்கும் நடந்திருக்குங்க. நான் வந்து ஒரு டேட்டானதுக்கு நாங்கள் போகவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் சும்மா போர் அடிச்சுங்க வெளில போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ பிக்ட் அப் ஹர் அண்ட் வி வெண்ட். போயிட்டு சொல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா டக்குன்னு ஃபோன் வந்துட்டு ஐ ஹாவ் டு கோ ஆன் திஸ் கால் டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளில போயிட்டேன். நான் வந்து ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பில்லு வந்துச்சு. கரெக்டாக இப்படி போகிறாங்க, பில்லு வருது. அது எப்படின்னு தெரியல. அந்த வெயிட்டர் பார்த்துட்டே இருந்தாரா, இந்த பொண்ணு போயிடுச்சு பில்லு வந்தால் கண்டிப்பாக கட்டிடுவான் அப்படியான்னு தெரியல. கரெக்டாக இப்படி போகிறா, பில்லு வந்து வைக்கிறான். வச்சாட்டே நான் பில் எடுத்து பே பண்ணிவிட்டு நான் அப்புறமேட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி வருவான்ட்டு. 10 minutes ஆகுது, 15 minutes ஆகுது. தண்ணி முட்டி 5 minutes குடிச்சிட்டு ஓகே சரி மேபி கால் கட் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா வெளியே இருந்துட்டு ஹோட்டலோட வாசல் இருந்துக்கிட்டு நான் பேசி முடிச்சிட்டேன், ஏன் இன்னும் வராமல் இருக்கிறேன், உனக்காகவே தன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா. நான் அப்படியே அமைதியாக ஒரு செகண்ட் வந்து நெத்தியில் சுண்ணாம்பிட்டுச்ச ஃபீல் எனக்கு இருந்துச்சு லைட்டாக ஒரு மாதிரி. ஓகே ஃபைன், இன்று ஒரு நாள் நல்ல ஒரு
It happened for me also, bro. It's okay, fine. It wasn't a date நான் ஸ்டார்ட்ல சொல்லியிருப்பேன். பிகாஸ் சும்மா வெளில போயிருக்கலாம்னு பிளான் பண்ண அவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் நான் நல்லா ஃபார்மலில் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் another thing, I wasn't பே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கவலையே இல்லை. நான் பே பண்ணியிருப்பேன், நான் ஃபீலே பண்ணல. பட் the way she acted it outங்க போது I felt a bit bad. அதனால தான் வந்து நான் ஏதோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிற ஃபீல்ஸ் தவிர மற்றபடி பில்லை வந்து பே பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இருந்திருக்காது. ஸோ ஐ வுட் பி ஹாப்பி டு பே. பிகாஸ் நான் டேட்டுக்குன்னு எப்போ நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சனோ ஐ மேட் ஷோர் தட் ஐ எம் ஏபிள் டு பே த என்டையர் அமௌண்ட் பை மை செல்ஃப். I went out with my boy bestie on Christmas Eve and he thought I was a date. Okay, அவனை நினச்சிக்கிட்டான். பட் ட்விஸ்ட் என்னன்னா, he used to date my best friend, so he wanted me to. கண்ணா லட்டு திங்க ஆசையா தெரியல, அந்த பையன் டேட்டா நினச்சிருக்கான்ட்டு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. அண்ட் செகண்ட் திங் இஸ் he wanted me to அப்படின்ட்டு she's just asking out questions, so maybe cooked up ஸ்டோரியாகவும் இருக்கலாம். So let's swipe it out. Okay, next என்ன, உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா? ரொம்ப கம்மி தான், ஆவரேஜ் தான். Bro, it was our third time going out and she bought her mom with her. I was like, what the I don't feel anything wrong in that. எனக்கு ஒன்றும் பெரிய தப்பா ஒன்றும் தெரியல இதில். பட் நீங்கள் தெளிவாக கேட்டிருக்கணும். பிகாஸ் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, அவங்க போகும்போது அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தான். ஒரு 4-5 months அவங்க இன்ஸ்டாகிராமில் பேசினாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க டேட்டு. ஹீ கால்ட் ஹிஸ் மதர் ஆல்சோ. அவங்க அம்மாவும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் சம்திங் நல்லது தான், ஒன்றும் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரில. உங்களுக்கு வந்து க்ரீப்டாக இருந்திருந்தா நீங்கள் வேறு ஏதாவது மைண்டில் வச்சுருந்துருக்கலாம். ஸ்னேஹாக்கா ரன்னிங் பிஹைண்ட் யூ வித் ஐடியா காப்பிரைட்ஸ். சாரி ஸ்னேகா, இது ஆக்சுவலி வந்து ஸ்னேஹாவுடைய ஒரு கான்டென்ட். ஸோ அதை ஆட்டைப்பட்ட ஸோ கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்னேக்ஸ். Why all this? This is my friend-oda dating story. My friend introduced her to him and they met. Okay, they talked and started talking in Insta and ஒரு few monthsல he proposed. இவளும் அக்செப்ட் பண்ணிட்டா. They two are polar opposites. போலார்னா பைபோலார், போலார் நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு போலாரோட அர்த்தம் என்னன்னு தெரியும் எக்ஸாக்டா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு என்னென்ன பார்க்கணும்னு எனக்கு தோணல. என்னென்னு கதை கேட்போம். இப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப ஃபைட் பண்ணா. திஸ் guy apologized even if the fault was hers and one point like he wouldn't take it anymore and he started crying to my friend about it. இவன் ஸ்டார்டிங்லேயே வேணாம்னு சொன்னா இவன் கேட்கல. he literally started changing himself for her. playlist interest, the way he talks எல்லாமே மாத்தினா. இவன் அவன் சாட்டுக்கு ரிப்ளை பண்ணா கூட யூஸ் பண்ணி தான் ரிப்ளை பண்ணுவான். இதெல்லாம் கேட்டாங்க, ஏன் இன்னும் லீவ் பண்ணாம இருக்க வைனா, அதுக்கு he says I think she's the one. அதனாலதான். என்ன கொடுமை சார் இது, இப்ப அவனாலும் பிரேக்கப் பண்ண முடியாம இருக்கான். she is toxic as fuck. This was a pretty good story. Toxic relationships are too much actually இருக்குது. First thing வந்து இந்த போலார் பைபோலார் இது பத்தி I don't trust in those shit. அந்த பர்சனோட கேரக்டர் அதனால அது எப்படி சொல்ல வராங்கன்னு தெரியல. பட் if guys are into real love, you will accept the person whoever they are, guys. So இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் வந்து தட்டி விடுங்க. ஆனால் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதுல இருந்து வெளியில வருது கஷ்டம் தான். அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஹுக்லேயே அது ஒரு மாதிரி டிராவல் ஆகும். இந்த பையன் அந்த பொண்ணுக்காக இவ்வளவு மாறி இருக்கிறான் அப்படின்றதுனா, அந்த பொண்ணு நமக்காக இவ்வளவு மாறி இருக்காங்கிற அக்செப்ட் பண்ணி அதுக்காக நல்லபடியா இருந்தாங்கன்னா of course they would take it well. Bumble stories are coming up here. Dated a guy from Bumble for a couple months. He just posted a happy 2nd anniversary wife post with this wife. கப்புள் ஆஃப் மந்த்ஸுக்கு நீங்க டேட் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து லிட்ரலி வந்து ரெண்டு டயர் ஒட்டிட்டார். சேடுக்கா, வெரி சேட். பாவம். இதுதான், இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த டைம்ல வந்து சாரி மென், யூ கைஸ் ஆர் டூயிங் ஹாரபிள் ஸ்டஃப் டாடே. பட் லேட்டர் ஆன்லாங்க ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த சீட் பண்றதே வந்து ஒரு வகையான கிங் காமா இந்த மாதிரிலாம் இருக்குது போல இருக்கு. ஸோ ஐவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள், கேள்விப்பட்ட கதைகள். கல்யாணம் ஆகி அவங்க சும்மா அஃபேர் வச்சுக்கிட்டு இல்லை அவங்களுக்கு இதை சீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு கிங்கா அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கலாம். வாய்ஸ் நோட் அனுப்பலாமா? ஓகே கைஸ், let's listen to the rhythm of Chennai. So yeah, there was this time like very recently this happened. So I went and met this guy in Bumble. We went out. என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஃபே போகிறதா இருந்துச்சு. சரி, அப்புறம் வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் என்ற பிளான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் மாற்றினேன். ஸோ வெயிலாக இருக்கிறதுனால கேஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு we decided to go to மூவி போயிட்டு like he picked me up from the metro station. பார்க்குறேன், he was literally என்னோட ஷோல்டர் கிட்ட தான் அவன் தலையே இருக்கு.
that was a very big off for me. Like, okay, but then கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஐ வாஸ் ஓப்பன் ஃபார் ஓகே பேசிகிட்டே இருந்தோம். லைக் மூவி போனோம். மூவி பாப்கார்ன் சாப்பிடுவோம். தப்பு பாப்கார்ன் எடுத்து வாயில் ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு and then he was like no it's okay சொல்லிட்டு and then I stopped it. So then he kept his hand in my laps. சரியா பயம் வந்துருச்சு. லைக் லிட்டரலி நான் அப்போ அங்கே இருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இட்ஸ் லைக் ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு பேசிட்டு ஓகே லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ் ஐம் ரியலி சாரி ஐ வாண்ட் டு மேக் இட் அப் அப்படின்னா பேண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க ஷார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு இந்த விஆர் மால் தான் நம்ம படுத்து போனோம். ஸோ கீழே வந்துட்டு ஒரு இதில் உட்காந்து டீ குடிச்சிட்டு and then he was like அவனோட ப்ரீவியஸ் டேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்னமோ சொன்னார். இப்போ செம்ம ஆஃப் ஆயிடுச்சு. he paid for the day. ஓகேவா என்ன கைஸ், ஒரு டேட்டுக்கு போயிட்டு ப்ரீவியஸ் டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லாதீங்க. பெருமை கிடையாது அது. இல்லை பேசுகிற கான்செப்ட் இல்லாமல் அதை பற்றி பேசாதீங்கடா. ஏன்டா டே ஒரு மூவி ஒரு டீ வச்சு hardly 600 rupees. He paid for the day and then I reached home and he was texting me like, bro, how did the day went for you? And I was like, it was good for me, but then I don't think we work out. I don't think we're compatible or something. And like, oh, okay, then you don't want to go for the second date. And I said like, yeah, I don't find a vibe here or something. So, and then next day he sent me GPay request for 300 rupees. Oh my god, do really guys exist like this? Never in ஐயோ யாரு he wasn't like expecting for like பழகிறதுக்கு அவன் ஒரு அவசரத்தில் இருந்திருக்கான். லைக் ஓகே I want to take moves on girls அப்படின்னு. பட் கைஸ், ஒரு டேட்டுக்கு போறீங்க போது எடுத்த உடனே நீங்கள் என்னடா இது டேட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் சத்தியமாக இந்த மாதிரி பண்ணுறது வந்து you're just going for a date, you're just going to know about that girl, so you can't go just touch her and all. அண்ட் அப்படி அது வந்து ஒரு ஈத்தரத்தனமான ஒரு பழக்கம். அண்ட் இவர் அதையும் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து இல்லை ஐம் நாட் கோனா கோ அப்படின்னா தட்ஸ் பேர்லி ஒரு 600 rupees. ஓகே, இன்னைக்கு வந்து நான் வெளியில் போகிற ஒருத்தங்க கூட நான் மட்டும் வெளில போயிட்டு வரேன் அப்படிங்க போது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வெளில வரேன்னா எனக்கு ஒரு 400 500 செலவு ஆகும் கண்டிப்பாக. ஈவன் யூ நாட் ஏபிள் டு அஃபோர்ட் தட் சிங்கிள் இதுங்க போது தட்ஸ் பிரிட்டி பேட் ஒன்லி. பட் மணிங்கிறத விட்டுருங்க, காசு ஃபேக்டரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவன் தோ இஃப் ஹி டிடன்ட் டூ எனி இந்த மாதிரி தேவையில்லாத எதுவும் பண்ணாமல் ஒரு நாள் போயிட்டு பழகல அண்ட் அகைன் இந்த மாதிரி அனுப்பி விட்டுருக்கா, அது அவனுடைய கேரக்டராக இருந்துக்கலாம். பட் ஸ்டில் லைக் யூ can't just randomly touch a girl just in the first date. That's not correct. That's completely wrong. தெரிஞ்சுக்கோங்க. And treat a girl with respect. Make sure that she's safe around you, she's comfortable around you. So இந்த மாதிரி creepா பண்ணாதீங்க. Do you guys even have dating experience? Some bro kid commented this. அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பழக்க போங்க தோலா, டேட்டிங் போங்க தோலா, போய் பழகுங்க. ஜிம்முக்கு போ, பீஃப் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு 500 ஜிம்முக்கு கட் நல்லா இப்படி வா, டேட்டுக்கு போயிடலாம். இது வந்து எனக்கே கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் வேர்டு புல் அவுட் பண்ணலாம்னு நினச்சி பண்ணி வெஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. முடிச்சுட்டான். இப்போ டேட்டிங்காவது இந்த கண்டென்ட் போட்டதுக்கு இது ஒன்று தாண்டா மிச்சம். என்ன புல் அவுட் பண்ணலான்னு நினச்சி வெஸ்ட் ஆயிடுச்சா? அடப்பா, ஐயோ டார்க்குடாடி. ஓகே, ஐ திங்க் யூ மஸ்ட் பி ஹேவிங் சம் கால்குலேட்டிவ் இஷ்யூஸ் ப்ரோ. இனிமேல் கால்குலேட்டிவ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு வர அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கணும் ஆர்வமாக இருக்குது வேற. நான் பெருசாக கேட்டுக்கிறேன், என்னையாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஹோலி ஷிட். நம்ம ஃபாலோவர்ஸ் அனுப்புனதுலேருந்து எடுத்த இது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேண்டமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய இருந்துச்சு, ஆக்சுவலி ஏகப்பட்டது இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். இட் வாஸ் அரௌண்ட் நியர்பை டு 2000 ரெஸ்பான்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி தான், பேக் டு பேக் சீட் பண்ண கதைகள், இல்லாட்டா வந்து டிச் பண்ண கதைகள். பட் இன்னொன்று அது ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அது நானே ஷேர் பண்ணலாமா வேணாமா டைலமால வந்து இதில் ஆட் பண்ணல. பட் நான் சொல்கிறேன் என்னாச்சு, லைக் ஷி கால் அவுட் ஃபார் அ டேட்.
டேட்டுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தட் கை கால் அவுட் ஃபார் லைக் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகேவா இல்லைன்னு கால் அவுட் பண்ணிட்டு லிட்டரலி ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு கேங் பேங் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்குலாம் வந்து பையன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தட் வாஸ் வெரி வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறையா வெஸ்டான கதைகள்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போன ஒரு டேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னோட டியூஷனில் இருந்து இட் வாசன்ட் எனி வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், பட் வந்து இட் வாஸ் அ வெரி ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஆச்சுன்னா வந்து நான் கெத்தா வந்து டேட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணி பைக் எடுத்து வச்சுட்டு பாய்ங்க அப்படின்னு சொல்லி கெத்தா ஆன் பண்ணி பறந்தேன் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில். அப்படியே அழுத்திட்டு போயிட்டு இந்த டேர்ன் திரும்புகிறேன். அப்படியே கெத்தா அப்படியே தூம்ப தூம்ப டூப டூம் தூம் தூம் அப்படின்னு போலான்னு போயிட்டு இருக்கிறேன். ரேஸ் கோர்ஸில் ப்ராமினெண்ட்டாக ஒரு முதல்ல சிலை இருக்கும் சரிங்களா. ரேஸ் கோர்ஸ் போனவங்க எல்லாருக்கும் தெரியும். ரேஸ் கோர்ஸில் வந்து ப்ராமினெண்ட்டாக ஒரு crocodile சிலை ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் குரூப்பாக இருக்கிறாங்க. சறுக்கிட்டு அவர் 2 சுற்றிக்கிட்டு போய் அதை முதல்ல ஸ்டாச்சுவோட சொருகிட்டு நான் இப்படி உட்காந்தேன். பைக் இந்த பக்கம் இருக்கு. நான் இப்படி உட்காடுறேன். அப்படியே என் வியூவில் எல்லாரும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் நிற்கிறாங்க. சரி முடிஞ்சது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அவங்களும் என்ன ஐ ஓகே ஆல் ஃபைன் சில் தானே யாரும் வரல. அவங்க யாரும் வரல. பக்கத்தில் இருந்த ஒரு 2-3 பசங்க இருந்தாங்க. என்ன தம்பி பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில் தானே ஓகே ஆல் ஃபைன் அப்படின்னு ஓகே அந்த பொண்ணுங்களெல்லாம் அங்கேயே நின்றுக்கிட்டாங்க சேஃபாக. பட் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவன் பேர் இப்போ சொல்ல மாட்டேன். அவன் வந்துட்டு அவன்கிட்ட சொல்கிறத மச்சான் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டாங்கடா ரோட்ல ரொம்ப அசிங்கமா போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஸ் கோர்ஸ் பக்கம் நான் வந்து ஒரு மாசத்துக்கு நான் போகவே இல்லை. அப்புறம் வந்து பரவாயில்ல இதெல்லாம் ஒண்ணா அப்படின்ட்டு தட்டி விட்டுட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட். என்னுடைய ஃபன்னி அண்ட் வேர்ஸ்ட் டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஃபன்னி சினாரியோ. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்க. பல்ப் எக்கச்சக்கமா வாங்கியிருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த கெத்தா சுத்திட்டு இருப்பானுங்க பாருங்களேன். ஏதோ தாந்தாம் வளர்த்தி அப்படின்ட்டு இருப்பானுங்களே. கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன் these guys would have faced the worst and funniest dating experiences because எனக்கு நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இருந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து டேட் பண்ண பசங்க செம்ம மேஸ்குலனா கெத்தா இருப்பானுங்க. ஆனால் பழக போதான் தெரியும் அவனுக்கு எவ்வளோ பெரிய காமெடி பீஸுங்களா இருந்திருப்பானுங்கட்டு. ஸோ ஷேர் திஸ் வீடியோ டு யோர் தட் கெத்து பசங்க ஒரு பிளே பாய் பசங்க கெத்தா வந்து டேட்டுக்குலாம் போய் பல பொண்ணுங்களை உசார் பண்ணி சுற்றிட்டு இருக்கான்னு சும்மா கெத்து காட்டிட்டு இருக்க பசங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி மச்சா நீயும் இந்த மாதிரி பல செருப்படிகளை வாங்கியிருப்பேன் உண்மையை சொல்லுன்னு கேட்டு வாங்குங்க. ஸோ thanks for all my subscribers for sharing your contents with me and helping me to make this content. So see you all in a new video. adhirkum marakama follow justbanana and Instagram la நம்ம justraming ஒரு பேஜ் இருக்கு அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. So see you all in a new video. Bye bye.